ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் மினி விளாக் பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை, வீட்டிலே கோல்டு காஃபி எப்படி ரெடி பண்ணலான்னு தான் செஞ்சு காட்ட போகிறேன். என்னோடய ஸ்டைலில் ஷாப்பில் குடிக்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளான மெத்தட் தான். பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை, நல்லா ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஆறுன அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 3 to 4 hours வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு கூல் ஆகிடும். திரும்ப அதை எடுத்து அதில் வந்து சுகர் சிரப், சுகர் வேணும்னா உங்களுக்கு போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் வந்து காஃபி பவுடர் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் சேர்க்கணும். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் பல்ஸ் விட்டு எடுத்துக்காங்க. ஒரு 2 பல்ஸ் விட்டிங்கனாவே போதும். முக்கியமாக சுகர் வந்து பவுடர் சுகர் சேருங்க, அது ரொம்ப முக்கியம். நான் வந்து ஃபுல் சுகர் சேர்த்துட்டேன். பவுடர் சுகர் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், இன்னும் டேஸ்டியாக. அந்த மேலே நல்லா நுரக்கட்டி வரும் உங்களுக்கு. அது அந்த கோல்டு காஃபி நல்லா ஷாப்பில் இருக்கிற மாதிரியே. அது ஒரு தப்பு மட்டும் நான் பண்ணிட்டேன். அப்புறமே நான் கிளாஸ் எடுத்து சுகர் சிரப் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் கோல்டு காஃபி எடுத்து ஊற்றிட வேண்டியதான். நிறைய பேர் வந்து ஐஸ் க்யூப்ஸை வந்து பாலில் போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணுறாங்க. நான் அது ட்ரை பண்ணி பார்த்தேன். அது வந்து ரொம்ப கோல்டு காஃபி ரொம்ப லிக்யூடாக ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆணுச்சு. ஸோ இது நல்லா உங்களுக்கு திக்காக இருக்கும். அவ்வளோதான். டாடா பாய்.